9ஆம் வகுப்பு இயல் 6 திருக்குறள் மனப்பாடப் பகுதி. அதிகாரம் 96 குடிமை. குறள் 954. குறள் அடுக்கிய கோடி பெறினும் குடிபிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். குறள் விளக்கம். கோடி கோடியாக செல்வத்தை பெற்றாலும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர் தம் குடும்ப பெருமை குறைவதற்கான செயல்களை செய்ய மாட்டார். குறள் அடுக்கிய கோடி பெறினும் குடிபிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். அதிகாரம் 99 சான்றாண்மை. குறள் 983. குறள் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடைந்து சால் பூன்றிய தூண். குறள் விளக்கம். மற்றவரிடம் அன்பு, பழி பாவங்களுக்கு நாணுதல், சேர்த்ததை பிறர்க்கும் வழங்கும் ஒப்புரவு, நெடுங்கால பழக்கத்தாரிடம் முகதாட்சண்யம், உண்மை பேசுதல் என்னும் ஐந்தும் சான்றாண்மை என்னும் மாளிகையை தாங்கும் தூண்கள். குறள் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடைந்து சால் பூன்றிய தூண். அதிகாரம் 102 நாணுடைமை. குறள் 1018. குறள் பிறர் நாண தக்கது தானானாயின் அரணான தக்கதுடைத்து. குறள் விளக்கம். வெட்கப்பட வேண்டிய அளவுக்கு பழிக்கு ஆளானவர்கள் அதற்காக வெட்கப்படாமல் இருந்தால் அவர்களை விட்டு அறநெறி வெட்கப்பட்டு அகன்றுவிட்டதாக கருத வேண்டும். குறள் பிறர் நாணத்தக்கது தானானாயின் அரணான தக்கதுடைத்து. அதிகாரம் 104 உழவு. குறள் 1031. குறள் சுழன்றும் ஏற்பின்னதுலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. குறள் விளக்கம். உழவுத் தொழிலில் இருக்கும் நெருக்கடிகளை எண்ணி வேறு வேறு தொழிலுக்குச் சென்றாலும் உலகம் ஏரின் பின்தான் இயங்குகிறது. அதனால் எத்தனை வருத்தம் இருந்தாலும் உழவுத் தொழிலே முதன்மையானது. குறள் சுழன்றும் ஏற்பின்னதுலகம் அதனால் உழந்தும் உழவே தலை.